அடுத்து சிம்பிளாக ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓகேயா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஒரு ஸ்டார். இது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸ் பக்கத்துலேயும் ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு டிப் மார்க் இருக்கும். இந்த டிப் மார்க் இருந்தாலே இந்த டூல்ஸ்க்கு பின்னாடி சில டூல்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நான் அதை கிளிக் பண்ணி அழுத்தி பிடிச்சேன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வர்றப்ப இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஆப்ஷன் வருதா, ஒரு சின்ன ட்ரையாங்கிள் அங்கே கொண்டு வந்த உடனே டேர் ஆஃப்னு வந்துடுதா. இப்படி செலக்ட் பண்ணிட்டா என்ன ஆயிரும், இது தனியாக இப்படி பிரித்து வச்சுக்க முடியும். நான் இப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஆப்ஜெக்ட் இப்போ ரெட்டில் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ண போகிறேன், டூப்ளிகேட் பண்ண போகிறேன். டூப்ளிகேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய கீபோர்டில் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ண உடனே என்னோடய கர்சர் எப்படி மாறுது, ஒரு பிளாக்கும் ஒரு ஒயிட்டும் வருதா. வச்சுட்டு இதை இப்படி மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணுறப்ப நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும். இப்படி மூவ் பண்ணிவிட்டு நான் இங்கே வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிடுறேன். ரிலீஸ் பண்ண ஆப்ஜெக்டை மூவ் பண்ணியிருக்கேன், காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு நடந்தது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா மூவ். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை மறுபடியும் நம்ம குரலில் பார்த்தோம்னா டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே டூப்ளிகேட் அப்படின்லாம் கிடையாது. பட் ஆல்மோஸ்ட் ஷார்ட்கட் இஸ் தி சேம். ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் அகைன் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் அகைனுக்கு என்ன ஷார்ட்கட் பார்க்குறோம், கண்ட்ரோல் டி. அப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கும். சார் கண்ட்ரோல் டி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அப்படின்னா நம்ம முதல்ல கொடுத்துருக்கலாம்ல, நீங்கள் டூப்ளிகேட் தானே வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இப்போ நான் இதே ஆப்ஜெக்டை இன்னொன்று ஜஸ்ட்டு கீழே வச்சுட்டு இந்த ஆப்ஜெக்டை லேசாக மூவ் மட்டும் பண்ணி வைக்கிறேன். இப்போ நடந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன, மூவ், காப்பி கிடையாது. மூவ் பண்ணியிருக்கோம் ஆனால் காப்பி எடுக்கலை. இப்போ நான் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுறேன். என்ன ஆகும், மூவ் பண்ண மட்டும்தான் செய்யும், காப்பி ஆகாது. அதனால தான் நான் சொல்கிறேன் கரெக்டாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று நான் பார்த்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மூவ் அண்ட் காப்பி, அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, வரிசையாக வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இது ப்ராப்பராக இல்லைன்றதுனால இதை டெலிட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு கொஞ்சம் ரொட்டேட் ஆன மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரீசெட். அந்த ரீசெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ரீசெட் பவுண்டிங் பாக்ஸ் அப்படின்னு நான் டேரெக்டாக கொடுத்துடலாம். நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். நார்மலாக நான் வரைகிறப்பே எடுத்துக்கிட்ட முயற்சி தான் ஒழிய நான் எதையும் ரொட்டேட் பண்ணலை. அதை மட்டும் இங்கே ரொட்டேஷன் வேல்யூ எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை டெலிட் பண்ணிவிட்டு நான் இந்த ஸ்டார் இங்கே எடுத்துகிட்டு மறுபடியும் எனக்கு ஸ்டார் வந்து ப்ராப்பராக வேணும், கொஞ்சம் கிராஸாக அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இப்படி ட்ரா பண்ணுறப்ப ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ நான் கரெக்டாக கன்ஸ்ட்ரெயின் ஆங்கிளில் எனக்கு ட்ரா பண்ண முடியும். இப்படி ட்ரா பண்ணிவிட்டு என்னோடய மூவ் செலெக்ஷன் டூலுக்கு போயிட்டு இதை இப்படி மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணுறப்ப ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். மவுஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ட்டை பிடிச்சா கூட போதும். பிடித்த உடனே ஒரு காப்பி வந்துடுது. வந்த பின்னாடி நான் மறுபடியும் கண்ட்ரோல் டி கொடுத்தோம்னா என்ன ஆகும், முழுக்க ரிப்பீட் ஆகிடுச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறப்போ இந்த செலெக்ஷன் பிஹேவியர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, என்னோடய ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னோடய மார்க்குக்குள்ளே இப்படி லேசாக இந்த ஆப்ஜெக்டோட ஒரு சின்ன எட்ஜ் வந்துட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சா. இப்போ எனக்கு இந்த ரெண்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து செலக்ட் பண்ணால் ரெண்டு செலக்ட் ஆகிரும். சப்போஸ் எனக்கு வந்துட்டு இந்த நேவிகேட்டர் பேலட்டை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிப்போம். இங்கே மூணாவது இருக்குது, இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் இப்போ செலெக்ஷனில் இல்லை. அப்போ நமக்கு என்ன இருக்குது, 1 2, அதுக்கடுத்து நமக்குன்னு இருக்க 4வது ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் இந்த மாதிரி தனித்தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹோல் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்றக்காக எல்லா ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கீழே வரிசையாக டூப்ளிகேட் பண்ண போகிறேன். டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆயிடுச்சு, டிசேபிள் ஆகிடுச்சு. நமக்கு ஆப்ஜெக்ட் செலெக்ஷனோட டாகிள்க்கும் ஷிஃப்ட்டு தான் யூஸ் ஆகுது. அப்போ எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே மூவ் பண்ணணும் அப்படின்னா இப்படி நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ண உடனே இப்படி டாகிள் ஆகிட்டுருக்கு. எனக்கு மூவ் பண்ணுறது ஸ்ட்ரெயிட்டாக வரல. நான் இப்படி லேசாக மூவ் பண்ண பின்னாடி அதுக்கடுத்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணால் டாகிள் வராது, ஏன்னா மூவிங்கில் இருக்குது. இப்போ கன்ஸ்ட்ரெயினாக வந்துகிட்ருக்கு. இப்படி மூவ் பண்ணி கீழே மூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த என்டையர் ரோ டூப்ளிகேட் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் கண்ட்ரோல் டி கொடுத்து வந்துடுறேன்.
இப்போ நம்ம செலெக்ஷன்ஸ் பார்த்தோம். செலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்ஸை ஒரு ஆப்ஜெக்டை எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்ததாக சில கட்டத்துக்கு போகிறோம். ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு குரூப்பை மெயின்டைன் பண்ண போகிறோம். குரூப் அது என்ன குரூப்பு? நான் இந்த ஆப்ஜெக்ட்ஸை எப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஆப்ஜெக்டில் போயிட்டு குரூப் அப்படின்னு சொல்லிடுறேன். குரூப்னா என்ன ஆயிடுச்சு? இதை வந்துட்டு தனியாக இந்த ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணாலும் அந்த ஒட்டுமொத்த ஆப்ஜெக்டும். அப்போ நான் இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கலரை சேஞ்ச் பண்ணால் என்ன ஆயிரும்? அந்த குரூப் முழுக்க சேஞ்ச் ஆகும். நான் அதே மாதிரி இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டையும் ஆப்ஜெக்ட் குரூப், இதுக்கான ஷார்ட்கட் Ctrl+G கொடுத்துட்டு ஓகே. இப்போ இதுவும் குரூப்பாக இருக்குது, இது குரூப்பாக இருக்குது, இது குரூப்பாக இருக்குது. நம்ம மறுபடியும் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இன்னும் குரூப் பண்ணலை, ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறேன். Ctrl+G ப்ரெஸ் பண்ணிடுறேன். இதுவும் ஷார்ட்கட். இப்போ குரூப் ஆயிடுச்சு. 1 2 3 குரூப் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 குரூப்பையும் சேர்த்து மறுபடியும் ஒரு Ctrl+G கொடுக்குறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு? அது ஒரு தனி குரூப் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த குரூப்புக்குள்ளே 2 குரூப் இருக்குது. அந்த 2 குரூப்புக்குள்ளே ஒவ்வொரு குரூப்லையும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகே. நான் என்ன இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, பர்டிகுலராக ஒரு குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. நார்மலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் டூல் பக்கத்தில் இங்கே டைரக்ட் செலெக்ஷன் இருக்குது. இந்த செலெக்ஷன் டூலில் சின்ன காரணமாக இருக்கோ வேறு எதுவும் இல்லை. ஆனால் டைரக்ட் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மார்க் தெரியுது. இதை கிளிக் பண்ணி அழுத்தி பிடிச்ச உடனே குரூப் செலெக்ஷன் டூல் வருது. குரூப் செலெக்ஷன் டூல் வந்த பின்னாடி இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். நான் என்ன சொன்னேன், குரூப் செலெக்ஷன் டூலை வச்சு குரூப்பை செலக்ட் பண்ண முடியணும். அதுதான் குரூப் செலெக்ஷன் டூல். ஆனால் இங்கே செலக்ட் பண்ண உடனே பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் தான் செலக்ட் ஆகுது. எனக்கு குரூப் செலக்ட் ஆகலை. ஒன்று நான் தப்பு பண்ணியிருக்கணும், அல்லது கம்ப்யூட்டர் தப்பு பண்ணணும், அல்லது இது இல்லது வேறு மெத்தட் இருக்கணும். இது இங்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு குரூப் அப்படின்னா எந்த குரூப்னு கம்ப்யூட்டருக்கு தெரியணும் இல்லையா? அதனால் முதல்ல செலக்ட் பண்ணோன்னா அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகும். மறுபடியும் செலக்ட் பண்ணுறப்ப அதை மறுபடியும் இன்னொரு தடவை கிளிக் பண்ணுறப்ப அந்த ஒட்டுமொத்த குரூப்பும் இப்போ செலக்ட் ஆயிரும். ஓகே. இப்போ இந்த குரூப் ஃபுல்லாக செலக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் இங்கே செலக்ட் பண்ணால் இந்த குரூப் செலக்ட் ஆகுது, மறுபடியும் இந்த ஒட்டுமொத்த குரூப்பும் செலக்ட் ஆகுது. அதுக்கடுத்து நான் மறுபடியும் கிளிக் பண்ணால் அடுத்த லெவல் குரூப், இது ரெண்டும் சேர்ந்த ஒரு குரூப்பாக இருந்ததா அந்த குரூப் வரைக்கும் செலக்ட் ஆயிரும். ஓகே. அப்போ ஒரு குரூப்பு, அப்போ ஒட்டுமொத்த குரூப்பையும் செலக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வசதியாக இருக்குது. நான் இந்த செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளூ குரூப் ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு. செலக்ட் ஆன பின்னாடி என்னோடய கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ குரூப் அன்குரூப். சரி, குரூப் பண்ணோம், அதே மாதிரி அன்குரூப் பண்ண தெரியணும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ குரூப் செலெக்ஷன் டூலை வச்சுட்டு தான் செலக்ட் பண்ணுறப்ப இது எல்லாமே செலக்ட் ஆகுது. நான் செலக்ட் பண்ணுறதுக்காக வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு போயிட்டு இப்போ இந்த குரூப்பை செலக்ட் பண்ணுறேன். குரூப்பை செலக்ட் பண்ணோன்னா இந்த குரூப் செலக்ட் ஆகிடுச்சு. ஆப்ஜெக்டில் போயிட்டு அன்குரூப் சொல்கிறேன். அன்குரூப் சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணுறப்ப ஆயிடுச்சு. இது என்ன இருந்தது, இந்த 2 குரூப்பையும் சேர்த்து ஒரு குரூப்பாக வச்சுருந்தோம். அதனால் ஒவ்வொரு லெவல் குரூப்பாக அன்குரூப் ஆகும். ஓகே. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அன்குரூப் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, இதுவும் அன்குரூப் ஆயிடுச்சு. இப்போ ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் குரூப்பிங் அண்ட் அன்குரூப்பிங் இதெல்லாமே பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த கிளாஸில் லாக் பற்றி பார்க்கலாம். ஓகே.